ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கரண் விலாக்ஸ். இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்? சமையல் செய்ய போகிறோம். மேக்ரோனி பாஸ்தா செய்ய போகிறோம். நடுவில் நிறைய ஃபன்லாம் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இங்கே தான் செய்ய போகிறோம். அடுப்பில் ரெடி பண்ணியாச்சு. பாருங்க, இங்கே எடுத்து காட்டுறேன். இந்த அடுப்பில் வந்து செய்ய போகிறோம். இங்கே கீப் பாம் மோடில் இருக்கும். குக்கிங் மோட் மாத்திரம் அப்போ வந்து குக் பண்ண முடியும். குக்கிங் மோட் போடுவோமே அதை பிடிச்சிக்கிட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் தண்ணி ஊற்றணும். இந்த அடுப்பில் வந்து தண்ணி சுட வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வச்சிடறோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன நான் போட போகிறோம் எல்லாத்தையும் வந்து அப்புறமா சொல்கிறேன். வீடியோக்கு நடுவில் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. சத்தம் கேட்டாலே தெரிக்கும். இப்போ வந்து செய்முறை வந்து எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் வந்து சுடுதண்ணி வந்து வச்சாச்சு. சுடுதண்ணி வைத்தல் அதெல்லாம் எழுத என்னென்ன போடணும்? ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டரில் வந்து ஒரு அது வந்து ஃபர்ஸ்ட் அது வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் காமிச்சிருவோம். அதெல்லாம் நீங்கள் சொல்றது அதில் என்ன நான் போடணுன்றது வேண்டாம். ஒன்றும் இல்லை, அதை வந்து ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வந்து மசாலா திங்ஸ் என்ன தேவைப்படுது உங்களுக்கு நேர்லேயே காட்டிடுங்க. வெயிட் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து மேகி மசாலா வந்து கிடைக்கல இல்லை காலேஜ். அதனால ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் கேட்குறோம். இன்னைக்கு வந்து சேர்த்தா நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதனால சாப்பாடு நல்லா இல்லை, மேகி இது என்னது பாஸ்தா நல்லா இல்லை. அது வந்து கேவலையில் இருந்துச்சு. அது போடுறது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக போடணும். இந்த வாட்டி கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம். போன வாட்டி நான் யூஸ் பண்ணல. மிளகு யூஸ் பண்ணுறேன். பெப்பர் யூஸ் பண்ணல, பெப்பர் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா பிடிங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதான் மசாலா பாக்ஸ் இருக்கிற எல்லா மசாலாவும் போடுவோம். சிக்கன் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இருக்கிற எல்லா மசாலையும் போட வேணும். அவ்வளோதான். தண்ணி சூடாயிடுச்சான்னு இப்போ வந்து போய் பார்க்கலாம். உப்பு அவ்வளோதான். சால்ட்டு இதெல்லாம் வந்து ஆச்சி மசாலா எவனே காப்பி தட்டுறாங்க. எவ்வளோ காலம் தட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்துட்டு எந்த தட்டு தெரியல. சட்டப்படம் மொத்தம் வரும் பாருங்க. இவர் வந்து எங்களுக்கு ரொம்ப நிறைய ஸ்பான்சர் பண்ணுவாரு, ஆனா நிறைய திருட்டுத்தனம் பண்ணுவாரு. அடுப்பு மாறிச்சா? அடுப்பு வந்து வார்டன் எடுத்துன்னு போயிட்டான். எப்படி எடுத்துன்னு? அவர் வந்து மரியாதை சொல்லணும். வார்டன் சார் வந்து எங்களோட அடுப்பை வந்து பறிமுதல் பண்ணிட்டாரு. திரும்ப அவருக்கு தெரியாம வந்து நாங்க அவர் ரூம்ல இருந்து வரல, நம்ம பொருள் எடுத்துட்டு எங்க பொருளை வந்து எடுத்துட்டு வந்தோம். அவ்வளோ ஒரு சீக்ரெட் மாதிரி வந்து ஒலிக்கு போறோம். எப்படி இந்த அடுப்பை எடுத்துட்டு போனாருன்னு பாத்தீங்கன்னா, அடுப்பாட்டி மாட்டிச்சுன்னா தூக்கி எரிஞ்சிருவாரு. அது மட்டும் கன்ஃபார்ம் தெரியும். அவரு ஏதோ யதார்த்தமா ரைடு வந்தாரு. அடுப்பு மெஷர் பண்ண வந்தாரு, எதுவோ வந்தாரு. அப்புறம் பார்த்தா அடுப்பு அடிச்சுன்னு போயிட்டாரு. திரும்ப அவருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து இப்ப நாங்க சமைச்சிட்டு வருவோம். நைட்டு வேணா வந்து நம்ம செய்யும்போது பாஸ்தா கொஞ்சம் போட்டுக்கலாம். பாஸ்தா எல்லாம் போட்டதில்லை, இதுலதான் இல்லாது. போதும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொன்னாதான் நைட்டு சொன்னாங்க. நம்ம இதெல்லாம் சாப்பிட வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ப்ரிங் பாஸ்தா சேர்த்தோம். இப்போ வந்து இது வந்து மேக்ரோனி பாஸ்தா பார்த்துங்க. இது நல்லா ஷெல் மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ கொட்டமா உங்களுக்கு தெரியும் பாருங்க. எங்க பக்காவை பாருங்க. இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் இருக்கும். சைனீஸ் ஸ்டைலில் ட்ரை பண்ண போகிறோம். தண்ணி வந்து நல்லா வலுவடைய ஆரம்பிச்சிச்சு. ரப்பர் மாதிரி இருக்கா? சுடுது ஃபர்ஸ்ட். ரப்பர் மாதிரி தான் இன்னும் வர்றா. போட்டு எடுத்து முட்டைக்கல ஃப்ரெண்ட்ஸ். போட்டா ரெண்டு சைடு கை போடா. கீழே போட்டு எறா. நான் பிசிஐல ஹேண்டில் பண்றதுனால லைட்டா சால்ட் போடுறடி. பிளாஸ்ட் அடி. ஐயோ இது சப்புன்னு இருக்குது.
லெட் இது போறா நான் ஃபேம் உப்பு உப்பு லெட் இது வர லெட் தொட்டு சாப்பிடுறான். உப்பு இல்ல உப்பு சப்புன்னு இருக்குது. இப்போ வந்து உப்பு வந்து கம்மியா இருக்குது. எப்பப்பெல்லாம் உப்பு கம்மியா இருக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து லைட்டா உப்பு போட்டுக்கணும். இப்போ வந்து உப்பு சேர்க்க வரும் பாருங்க. ரொம்ப கம்மியா இருக்கா? உப்பு போடு. இவ்வளவு பாஸ்டாகி நம்ம எங்க உப்பு போட்டோம்? அதுதாங்க. ஆனா இனிமேட்டு இப்ப சமையல் மேனு குக்கிங் மேன். உப்பு போட்டதெல்லாம் நல்லா கலவி விட்டுறோம். குக்கிங்ல போட்டுட்டா? குக்கிங்ல போடாத. குக்கிங்ல போறா குக்கி போன்ல போட்டுறாத. நல்லா வந்து கீழே ஊத்தாத. நான் ஊத்தவே இல்லை. சமையலுக்கு வந்து ஒரு பேர் வைக்க போறோம். என்ன பேர் வைக்கிறது? என்ன சமையல்? வீட்டு சமையல். இது வந்து நம் சமையல். நம்ம தானே சமைக்கிறோம், அதனால இது வந்து நம் சமையல். எப்படி வேணா வச்சுக்கலாம். இது வந்து நான் இதுன்னு பார்த்தேன் நம் சமையல். நீங்க இது வந்து நிறைய எபிசோடுகளாக பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா ஆமா இவர் கேமராமேன் ஹேண்டில் பண்ணுவாரு ஒரு டைம். பாருங்க நம்ம வந்து சமைச்சிட்டு சீஃப் கெஸ்ட்லாம் வந்து கூப்பிட்டு இது வந்து என்ன பண்ண போறோம், டேஸ்ட் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். கண்டிப்பா இது வந்து நல்லா இருக்கும்னு நம்புறோம். சரி பாப்போம். யாரும் இல்ல, நம்ம ஏறப்பு தான் கூப்பிட்டுருக்கோம். வருவாரான்றது தெரியல. கண்டிப்பா ஒரு மணி வந்து கரெக்டா ஒரு 11:30 ஆகுது. இப்போ எப்படி செய்யறதுக்கு 12 ஆயிடும். செஞ்சு முடிச்சுட்டு பார்ப்போம் வராரா வரல. இது பண்ணு அவ்வளோதான் guys. இப்போ வந்து குழகுழன்னு போயிடுச்சு. சாப்பாடு நல்லா இருக்குதா இல்லைன்னு தெரியல. நல்லா இருக்கும். அப்புறம் ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு தேவையான ரப்பர் பாகம் வந்துச்சு. அது வந்து பார்க்கறதுக்கு ஏதோ லப்பர் மாதிரி இருக்குது. அதிகமாக அடிக்கடி சாப்பிடாதீங்க. நாங்களே வந்து 4 வருஷத்துக்கு இப்போ தான் ஒரு டைம் சாப்பிட்றோம். அப்போ நீங்கள்லாம் பார்த்துங்க, அடிக்கடி சாப்பிடக்கூடாது இதை. இப்போ வந்து அதை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. உப்பு கம்மியா இருக்குது. உப்பு அதிகமாக கம்மிரு. உப்பு கம்மியா இருக்கு. சரி ஓகே, சமைக்கிற வீடியோலாம் கண்டினியூ பண்றேன். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு புது சமையல் மாஸ்டர் வந்து பார்க்க போறீங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கருணாகரன் தான். இவர் தான் பாஸ்தா கழுவி விட்டுவாரு. இவர் மறுபடியும் கழுவி விடுவாரு. நம்ம வந்து ஜாம் வேற நக்கலாம். இதெல்லாம் எண்ணெய் ஊற்றணுமானே தெரியல. ஊற்றணும்டா, இஞ்சி போட்டு வாசம் போகும். வீடியோ பாரு. வெடி இது ரெடி. வெடிதான் செய்யுது. எந்த காய்க்கும் ஐயோ, அப்படி அப்படியே கண்டினியூ. சூப்பரா இருக்குடா. இப்போ வந்து முட்டையை வந்து உடச்சி ஊத்தியாச்சு. உடச்சி ஊத்தின உடனே இதுல வந்து சால்ட் போட்டாச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து முட்டை வந்து இது இல்லாம இருக்கும், உப்பு இல்லாம இருக்கும். முட்டை உடச்சி ஊத்தியாச்சு. இது வந்து எக் ஜூஸ் போட்டது பத்திக்கு அது வந்து பாஸ்தாலாம் மிக்ஸ்டு பண்ணோம். பெப்பர் போடுறா, எல்லா பெப்பரும் இதுல போட்டுக்கவா. முட்டை லைட்டா கலர் வர மாட்டேங்குது. இதான் குக்கிங் கரம் மசாலா போடணும். மசாலா இப்ப தானே போடணும். இது அது தனியா போடணும்டா. இது வந்து முட்டை மட்டும் லைட்டா காரமா இருக்கு. இப்ப வந்து போட்டுட்டு இருக்கிறோம் பாருங்க. பாருங்க எத்தனை சீஃப் கெஸ்ட் வந்து இருக்காங்கன்னு பாருங்க. பாருங்க சீஃப் கெஸ்ட்
ஒண்ணும் இல்ல ஸ்பெஷல் பத்தி நம்ம சொன்ன ஏறுறப்ப முன்னாடி சொல்லிருப்போம் வீடியோல. இவர் தான் நம்ம மாமா. ஜெட்டில ட்ரவுசரோட வந்திருக்காரு பாத்துங்க. முட்டில போடுறதுல இருந்து இது ரெடி. என்ன மசாலா? ஹாப்பி மசாலா. ஹாப்பி மசாலா. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, சமையலே முடிஞ்சிச்சு. நான் தான் சமையல் மாஸ்டரே. என் சமையலை பார்த்துட்டு பக்காவா வருது. ரெட் கலர்ல வரணும். ஓகேவா? மசாலா அவ்வளவுதானே இது? ஆமா. நல்லா வரலடா. கூட வேற அணி சேர்த்துலாம்டா. அப்ப லாஸ்டா போன பெட்டிக்கடா. ஏய் அவ்வளவு லாஸ்ட் இதான். இதான லாஸ்ட். இதே சமைக்க தெரியாது. லாஸ்ட் மெத்தட் வந்துச்சு. ஒரு ஆள் வீட்டுல டேஸ்ட் பண்ணி பாரு. லைட்டா உப்பு போடணும் போல இது. உப்பு இல்லடா. ஏய் உப்பு பத்தல ரெடி. மசாலா கரெக்டா தான் இருக்கு. மசாலா கரெக்டா இல்லையா? உப்பு போடுறா. இல்ல உப்பு கரெக்டா இருக்கு. கர்நாடகா வந்து கொஞ்சம் சமைக்க கத்துக்கலாம். லைட்டா தண்ணி இல்லாத மாதிரி இது. ட்ரையா சாப்பிடலாம். ட்ரை பாஸ்தா இருக்கு. இதுல வந்து என்ன நான் போட்டேன்னு பாத்தீங்கன்னா கரம் மசாலா, காப்பி மசாலா, சால்ட், தேவையான பொருள் எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிடுறது மட்டும்தான் பாக்கி. வரவே இல்லை. கெடுத்து விட்டுறா. ஸ்பெஷல் கெஸ்டோட எப்படி கமெண்ட் கேட்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா இருக்குங்க. ஒரே வார்த்தை அவ்வளவுதான். Pasta, violin chord. Okay. I am first time eating. Okay, very nice. தமிழ்ல தான் பேசல. இத பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த மாதிரி நல்லா இருக்கு.